ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காமாட்சியின் சிவப்பு அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். அம்பாளை சரணடைஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி வகுப்பா அப்படின்னா, சரி அம்பாளை சரணடைங்கோ அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? நம்ம இப்போ இந்த மாதிரி சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா, மன்மதன் அவனுடைய காம பானங்களையும் நம்மளுடைய இந்திரியங்களை தூண்டக்கூடிய பானங்களையும் அவன் விடாமல் நம்மளை அம்பாள் தடுத்துடுவா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நேற்றுக்கு, மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் அந்த மன்மதன் தன்னுடைய வேலையை காமிக்காமல், பக்தர்களுக்கும் தன்னுடைய வேலையை காமிக்காமல் அம்பாள் தடுத்து நிறுத்திடுவா. அதுக்கு தான் இந்த அம்பாளை நம்ம சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மகா ஞானியான பரமேஸ்வரனை தன்னிடம் பிரேமை கொள்ளுமாறு யார் பண்ணா? அம்பாள் தானே பண்ணினா. அதுக்கு என்ன பண்ணா? மன்மதனை அனுப்பிச்சா. அவன் என்ன பண்ணியிருக்கணும்? சாதாரணமாக மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வில் அம்பு விடுற மாதிரி, தன்னுடைய காமபானங்களை விடுற மாதிரி பரமேஸ்வரன் மேலே விட்டுருக்கணும் இல்லையா? பரமேஸ்வரன் என்ன பெரிய கொம்பா, நான் அவனை பாரு என்ன பண்ணுறேன் பாரு, உங்ககிட்ட அப்படியே சரணடைய வைக்கிறேன் பாரு, உன்னுடைய காலடியில் விழ வைக்கிறேன் பாரு அப்படின்னு தன்னுடைய மன்மத அம்புகளை ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்காக பரபிரமமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மேலே விட்டான். அப்போ என்ன ஆறுது? ஆடாமல் அசையாமல் பிரம்மமாக உட்காண்டிருந்த இந்த பரமேஸ்வரன் மேலே விட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? நெற்றிக் கண்ணால பஸ்மீகலம் பண்ணிட்டாரு மன்மதனை. சரி, இப்போ மன்மதனை பஸ்மீகலம் பண்ணிட்டா அப்படின்னா ஜீவராசிகள்லாம் அப்படியே எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தவ நிலையிலேயே எல்லாரும் இருந்துட்டா அப்படின்னா லீலா நாடகம் எப்படி, சிருஷ்டியினுடைய லீலா நாடகம் எப்படி நடக்க முடியும்? அம்பாள் பார்த்தா, அச்சச்சோ இப்படி பரபிரம்மமாக இப்படி உட்காண்டிருக்காரே நம்ம அதுக்கார், இப்படி உட்காண்டிருந்தா லீலா நாடகம் ஆடாமல் அப்படியே ஆடாமல் அசையாமல் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுமே உலகமே, சிருஷ்டியே அப்படின்னு தன்னுடைய கையில் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துண்டா அம்பாள் பராசக்தி எடுத்துண்டா. ஆனால் மன்மதன் மாதிரி ஈகோவா நான் அவனை வின் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த ஈகோவோட போகாமல் ஒரு கருணாமூர்த்தியாக, ஒரு அன்பு ஸ்வரூபமாக பரமேஸ்வரனுக்கு முன்னாடி போய் நிற்கிறா. அப்போது அப்படி நின்ன உடனே அடக்கத்தோடு, பெரியவா சொல்கிறா, அன்போடு அடக்கத்தோடு கருணையோடு பரமேஸ்வரன் முன்னாடி போய் நின்ன உடனே என்ன ஆயிடுறாராம்? பரமேஸ்வரன் காமேஸ்வரனாக மாறிவிடுகிறாள். அப்போது பராசக்தி அன்பு பொழிகிற காமாட்சியாக, காமேஸ்வரியாக அவரை பார்க்க இவா ரெண்டு பேரும் ஒன்று சேரடா. அப்படின்னா அந்த வில்லும் அம்பும் எடுத்து இந்த மன்மத லீலைய பரமேஸ்வரன் கிட்ட இருந்தும் காப்பாத்திருக்காள் அம்பாள். காமேஸ்வரியா மாறியிருக்கா, காமாட்சியா ஆயிருக்கா. அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த அம்பாளை நாம் சரணடையணும் அப்படின்னு சொல்றா. சரி, இப்போ இந்த சிவப்பு, காமாட்சியின் சிவப்புன்னு டைட்டில் கொடுத்துருக்கே, அது என்ன அப்படின்னு அர்த்தம்னா பெரியவா அதையும் சொல்றா. எப்படி சொல்றா அப்படின்னா, பிரம்மமாக செயலற்று இருந்த வஸ்துக்கு லோக அனுகிரகம் என்ற அந்த பரம கருணைய உதிக்க வைக்கிறா இல்லையா, அந்த காமாட்சி பண்றா இல்லையா, அந்த ஸ்பட்டிகமா, சுத்த ஸ்பட்டிகமா இருக்கக்கூடிய கலரே இல்லாம இருந்த அந்த பரபிரம்மத்தை அந்த ஒரு தன்னுடைய கருணை கடல்னால, தன்னுடைய அன்பு கடல்னால, அந்த ரெட், அந்த செம்மையினால மாத்திரா. அப்படின்னா அன்புக்கும் கருணைக்கும் சிவப்பு கலர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரியவா எப்படி சொல்றா அப்படின்னா, ராகம் அனுராகம், ராகம்னா அன்பு, ராகம் அனுராகம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் ரத்தம் அப்படிங்கிற வார்த்தையே மருவி வந்திருக்கு. நம்ம தமிழில் கூட மனச்செம்மைன்னு சொல்லுவா. மனசு செம்மையாக இருக்குது, ரெட்டாக இருக்குது அப்படின்பா. செவ்விய உள்ளம்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணை பொங்கிய உள்ளம், அன்பு நிறைந்த உள்ளம். அப்படிப்பட்டவள் தான் காமாட்சி.
அவ கையில தான் அந்த வில்லும் அம்பும் வச்சுண்டு நம்ம இந்த லோகத்தை வந்து சம்ரக்ஷணம் பண்ணுறா. புஷ்ப பானத்தை தரிச்சுண்டு கரும்பை வில்லை தரிச்சுண்டு நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த மன்மதனுடைய லீலைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றி கருணையோடைய அன்போடையும் காப்பாற்றி காமேஸ்வரனை எப்படி பரமேஸ்வரனாக இருந்தவரை காமேஸ்வரனாக மாற்றினாலும் அது மாதிரி நம்மளையும் ஒரு மோன நிலைக்கு ஒரு மோட்ச நிலைக்கு கொண்டு வருவா. அதுதான் இந்த காமாட்சி சிவப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது.